இப்போது ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொன்னாவே மேக்ஸிமம் நீங்கள் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுற 4 சப்ஜெக்ட் என்னென்னா ஸ்டாட்டிக், தட் இஸ் எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் பாலிட்டி. பட் இதுக்கு போக இன்னும் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் என்வாயன்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் மிஸ்லேனியஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பட் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குற வெயிட்டேஜ் வந்து மிச்சம் இருக்கிற 4 சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா நோ. நம்ம இதுக்கு 80% நம்ம வந்து கொடுக்குறோன்னா 20% தான் மிச்சம் 4 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறோம். பட் இங்கே 50 to 55% கொஸ்டின்ஸ் இங்கே இருந்தாலுமே 40 to 45 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 4 சப்ஜெக்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் தான் சூஸ் பண்ணி மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் லைக் என்வாயன்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த தீமை வந்து நிறைய கேட்குறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்சுவலி இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் கலந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். மேப் மார்க்கிங் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஜியாகிரஃபி அண்ட் என்வாயன்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இது எல்லாமே மேப்புக்கும் தேவை. ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்கள் அட்லஸையும் சேர்த்து வச்சு எழுதி படிங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது எல்லாமே படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ரிவிஷனும் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிக் சப்ஜெக்டில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஸ்கோர் பண்ணாலுமே மிச்சம் இருக்கிற 20 கொஸ்டினை நீங்கள் மிச்சம் 4 சப்ஜெக்டில் தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், உங்கள் மார்க்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். I'll see you in my next video.